ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ப்ரான் பிரியாணிக்கு ரெடி பண்ணுறதுக்குள்ளே என் பொண்ணு கிச்சனெல்லாம் அவ்வளோ சூப்பராக ஐக்கியாவிலேருந்து கொஞ்சம் ஸ்டாண்டு அதெல்லாம் வாங்கிட்டு வந்தா. அதை வச்சு எல்லாம் க்ளீன் பண்ணா. இன்றைக்கி சண்டே இல்லை, அவளுக்கு லீவு. அதனால் அவளே பக்காவாக க்ளீன் பண்ணி வச்சிட்டா பாருங்கள். சூப்பராக கிச்சனை அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டா எல்லாமே. நான் வரத்துக்குள்ளே அவ்வளோ நீட்டாக பண்ணி வச்சுருந்தேன். நான் கச்சமுச்சான்னு வச்சுருந்தேன். இந்த ஒரு வாரமாக எல்லாம் மாற்றி மாற்றி வச்சுருந்தேன். எல்லாத்தையும் எடுத்து நீட் பண்ணி, அதுதான் அவளுக்கு வேலை. சண்டே ஆனால் நான் என்னென்ன பண்ணியிருக்கணும், மிஸ் பண்ணியிருக்கணும் அதெல்லாம் கரெக்ட் பண்ணுறது தான். பாருங்கள், இது ஒன்று சாமானை விளக்குறதுக்கு ஐக்கியாவில் வாங்கினா, அதை வச்சுட்டா. அப்புறம் பாருங்கள், ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்ததெல்லாம் நான்லாம் கடான்னு எங்கேயோ ஒன்று கமுத்தி வைப்பேன். எல்லாம் மிக்சிக்கு ஒரு இது எல்லாம் வச்சு நீட்டாக அரேஞ்ச் பண்ணிட்டு, ஃப்ரிட்ஜு தான் சூப்பராக க்ளீன் பண்ணி வச்சுருந்தான். நான் கண்டபடி வச்சுட்ருப்பேன், எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் இல்லாமல். என் கைக்கு வந்த இடத்துல அது வைப்பேன். இப்படி தான் இருக்கணும் என் ஃப்ரிட்ஜு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி அதை காமிச்சிட்டா. பெரிய மேல் ரேக்கில் இது இருக்கணும், கீழ் ரேக்கில் தயிர் இருக்கணும், கீழே வெஜிடபிள்ஸ் இருக்கணும், அப்படி தான் வைக்கணுமா, என்ன அவசரமாக இருந்தாலும் அப்படின்ட்டா. அப்புறமே நான் ப்ரான் பிரியாணிக்கு தக்காளி, ஒரு வெங்காயம், ஆஃப் வெங்காயம், பூண்டு, இஞ்சி எல்லாம் போட்டு அதை அரைச்சிட்டேன் நைஸாக. அப்புறம் இது ஒரு பூசணிக்காய் போட்டு கொஞ்சம் ப்ரான் போட்டு பண்ணேன். அது எப்படி இருக்குன்னு தெரியல, சாப்பிட்டுட்டு உங்களுக்கு சொல்கிறேன் ரெசிபி. அப்புறம் வெங்காயம், தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் கட் பண்ணிவிட்டு ப்ரான் எடுத்து வச்சுட்டு புதினா கொத்தமல்லிலாம் போட்டுட்டு எண்ணெய் ஊற்றி ரொம்ப ஸ்பீடாக பண்ணிவிடுவேன். ஒரு 10 நிமிஷத்தில் ப்ரான் பிரியாணி பண்ணிவிடுவேன். ரொம்பலாம் அதுக்கு எண்ணெயும் கம்மியாக தான் ஊற்றணும்பா. அதனால் 3 டீஸ்பூன் எண்ணெய் தான் ஊற்றிருக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் நெய் போட்டேன். அதை நெய் நான் கையில் எடுத்து போட்டேங்கிறதுனால அவள் அதை இது பண்ணிட்டா, ஸ்கிப் பண்ணிட்டா. நான் அந்த ஸ்பூனில் இருந்தது விழுல. ஏன்னா இங்கே தான் ரொம்ப கிளைமேட் சில்லுன்றதுனா கட்டியாக இருந்துச்சுன்னு கையில் தள்ளினேன், அதை எடுக்கலை. அதனால் அதை நான் விட்டுட்டேன் பாருங்கள். அப்புறமே பட்டை லவங்க பவுட்ரு போட்டேன். ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன்னு நினைக்காதீங்க. அதில் ஒரு 2 பச்சை மிளகா போட்டு வதக்கியிருக்கிறேன். இது இல்லாமல் சிக்கன் மசாலா தூளும் போடுவேன். அது கொஞ்சம் எங்கள் அக்கா கொடுத்தது, அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் அது பிரியாணி மசாலா எனக்கு போட்டால் அது டேஸ்ட் வர்றதில்லை. அதனால் சிக்கன் போட்டேன் மசாலா தூள். அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி கொஞ்சம் போடுவேன். அப்புறம் புதினா கொத்தமல்லி போட்டேன். அப்புறம் உப்பு போட்டேன். அப்புறம் அரைச்சி வச்சதை அதில் ஊற்றினேன். அதை அரைச்சி வச்சதை நல்லா ஊற்றிட்டு இதில் சிக்கன் ஒரு ஸ்டாக் ஒன்று போட்டும் அரைச்சிருக்கேன். ஏன்னா அது வச்சுருக்குறாங்க. அது ஒன்று போட்டு அரைச்சி போடுமா எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னா, சரி எல்லாம் ஒரு இது தானே, அதையும் போட்டுட்டு அப்புறம் ப்ரான் இது குக்குடு ப்ரான்ஸ் தான். எல்லாமே ஃப்ரீசரில் இருக்கும், எடுத்து வச்சு போட வேண்டியது தான். அதனால் அதை எடுத்து போட்டுட்டு 1.25 டம்ளர், குட்டி டம்ளர் தான் அது. பார்த்திங்கன்னா அந்த டம்ளர் பார்த்திங்கனாவே இதாக இருக்கும். சின்ன ஆலாக்கு இருக்குல்லையே, 100 கிராம் ஆலாக்கு, அந்த ஆலாக்கில் 1 போட்டு கொஞ்சோண்டு அரிசி போட்டேன், அவ்வளோதான். அதை போட்டுட்டு கொத்தமல்லி, காஷ்மீரி சில்லி, மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நல்லா வணக்கினேன் ப்ரானை. ஏன்னா அது ஏற்கனவே குக்குடு ஆனதுனால ரொம்ப நேரம் வணக்க வேண்டியதில்லை. ஒரு 2 நிமிஷம் வணக்கிட்டு உப்பு போட்டுட்டு கலந்துட்டு அதுக்கப்புறமே அவ்வளோதான் என்னோடய பிரியாணிக்கு வேண்டியது. ரொம்ப நேரம்லாம் வணக்கி எண்ணெய் வர மாதிரி அவ்வளோ எண்ணெய் ஊற்றிருந்தா தானே அது கக்கும். எண்ணெயே இல்லையே இதில் தான். அரிசி பாருங்கள், நல்லா ஊற வச்சுட்டேன் ஒரு 20 மினிட்ஸு பாஸ்மதி ரைஸை. அது எவ்வளோ அளவு இருக்குதோ அந்த அளவே தண்ணி ஊற்றுவேன். அது உங்களுக்கு எப்பயுமே தெரியும், என்னோடய இது அப்படி தான், 1க்கு 1 தான். அந்த கிண்ணத்தில் எவ்வளோ ஊறினோன்னா எப்படி இருக்குதோ அதே அளவு தண்ணி எடுத்துருக்கிறேன். அதை எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு, அது கொஞ்சம் ஏதாவது இருக்கும்ல நம்ம இந்தியன் மென்டாலிட்டி, அதை போட்டு கலந்து ஊற்றினா தான் அதை அப்படியே விளக்க போடுவாங்க அவங்கெல்லாம். எனக்கு போட முடியாது. அதை கழுவி ஊற்றி தண்ணியை ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க வைக்கணும். உடனே எல்லாம் ஸ்டீம் பண்ண மாட்டேன். ஏன்னா அந்த தண்ணியே எனக்கு அதிகம்னு எனக்கு ஃபீல் ஆகும். நான் ஊற்றுற தண்ணியே எனக்கு அதிகம்னு ஃபீல் ஆகும். உப்பு செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பும் காஷ்மீரி மிளகாத்தூளும் கொஞ்சம் தூணேன். ஏன்னா கலர் வரும் அப்போ தான்னுட்டு. ஏன்னா சிக்கன் மசாலா தூள் அவ்வளோ கலர் வராதுங்கிறதுனால கொஞ்சம் காஷ்மீரி மிளகாத்தூள் தூவிட்டு இது நல்லா கொஞ்சம் அரிசி நல்லா உப்ரி ஆனவுடனே பாருங்கள், இப்படி கொதிக்குதுங்களா, கொதிக்கிற அளவுக்கு விட்டுட்டு 1க்கு 1 தண்ணி கரெக்டாக ஆகிற மாதிரி இருக்கும். அப்போ தான் போட்டு விசில், நல்லா ஸ்டீம் வந்தோடனே தான் விசில் போடணும். ஸ்டீம் வராமல் விசில் போடக்கூடாது. என்னோடய பிரியாணி ஸ்டைலில் இதுதான். ஸ்டீம் வந்தோடனே விசில் போட்டிங்கன்னா ஒரே 2 சவுண்டு தான். ஆஃப் பண்ணிவிட்டு அங்கேருந்து அந்த கிண்ணத்தை எடுத்து அடுத்த இதில் வச்சிடணும். அதே சூடில் வைக்கக்கூடாது. அப்போ தான் 2 விசில் தான். கரெக்டாக 1, 2ன்னு விட்டோடனே ஆஃப் பண்ணிவிட்டு அதை எடுத்து அந்த அடுப்பு மேலே வச்சுட்டே இருக்கக்கூடாது. அதை எடுத்து சூடாக இல்லாத அடுப்பு மேலே வச்சிடணும். கரெக்டாக இருக்கும். நீங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும்.